விநாயகருக்கும் அருகம்புல்லுக்கும் என்ன சம்மதம்? விநாயகர் என்றாலே அருகம்புல்லை சாத்திடுறாங்க. அந்த கதையை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? கதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லோருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். கதைக்குள்ளே போகலாமா? யமனிலிருந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் வெளியில் வந்தவர் தான் அனலாசுரர். அனலுக்கு என்ன மீனிங்னா நெருப்பு. ஸோ எல்லாரையும் சுத்தெரிக்கும் நெருப்பாக அவர் திகழ்ந்தார். தேவர்களும் அப்புறமா நிறைய பேர் மனிதர்களுக்கும் ஒரு துன்புற்ற செயலை செய்து கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் நிறைய பேர் அவர் அழிக்கலாம் சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி எல்லாரும் அழிந்து போனாங்க. அந்த டைமில் தான் சிவன் விநாயகரை அனுப்புகிறாரு. விநாயகர் என்ன பண்ணுறாருன்னா இவரை குட்டியாக்கி சாப்பிட்டுறாரு. ஸோ சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே அனலாசுரன் சுட்டெரிக்கும் ஒரு தீ மாதிரி. ஸோ வயிற்றுக்குள்ளே போகும்போது விநாயகருக்கு அந்த ஸ்டொமக் பேர்னிங் தர ஆரம்பிக்குது. ஸோ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு யோசிக்கும் போது காஷ்யப முனிவர் அவர் எப்பவுமே அருகம்புல்லை சாற்றி தான் விநாயகரை வேண்டுவார். அவர் 21 அருகம்புல்லை எடுத்துட்டு விநாயகரோட தலை மேல் வைக்கிறாங்க. உடனே குளிர் நிலை ஆகுது. அவரோட எரிச்சல் எல்லாமே தணிந்து போகுது. அருகம்புல் குளிர் சார்ந்த ஒரு பொருள். அதுக்கப்புறமா எல்லா நாளும் விளையிறது. அருகம்புல் காய்ந்து போகும், ஆனால் அழிந்து போகாத ஒரு தன்மை உடையது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் விநாயகருக்கு அருகம்புல் சாத்துறாங்கன்னு. ஸோ மேலும் நிறைய கதைகளோடு நான் உங்களை சந்திக்கிறேன்.